ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து லோக்பால் இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆம்புட்ஸ்மேன் எனும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்வீடன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஆம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் வந்து லக்ஷ்மிமால் சிங்வி, எல்எம் சிங்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த லோக்பால் என்ற சொல்லை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து பாருங்கள். மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை வந்து ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினாக பார்த்தோம், ஸ்வீடன் நாட்டில் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மக்களின் குறை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை. அடுத்து பாருங்கள். லோக்பாலை குறித்தான சொற்றொடர்களில் கீழ் வருவனவற்றுள் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகின்றனர். அடுத்து பாருங்கள். 50% குறையாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெறல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50% மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள். அதில் பார்த்தீங்கன்னா பரிசோதனை குழுவில் குறைஞ்சபட்சம் 50% மேல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதன் பதவி காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது, இவற்றுள் எது முந்தையதோ அது ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். குறை தீர்க்கும் மையம் எங்கு முதலில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, நார்வே. குறை தீர்க்கும் மையம் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் வந்து நார்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. இப்போ ஆம்புட்ஸ்மேன் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்வீடனு. ஸோ அதுதான் வந்து சரி. அடுத்து பாருங்கள். முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்த குழு வந்து எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு. அதுதான் பார்த்திங்கன்னா லோக்பால் அமைப்பை வந்து தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஆம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பு முதலில் தோற்றுவித்தது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்வீடனு. பார்த்திங்கன்னா இதே கொஸ்டினை வந்து அடிக்கடி வந்து 3 டைம் 4 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பாருங்கள். அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்பட வேண்டும் என்று கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ இப்போ தான் பார்த்தோம், அதுதான். அடுத்து பாருங்கள். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டேஷ் சமர்ப்பிக்கிறது, ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. அடுத்து பாருங்கள். லோக்பால் மசோதா முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1968. அடுத்து பாருங்கள். கீழ்காண்பனவற்றை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியான கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து மத்திய கண்காணிப்பு ஆணையம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டம். சரிங்களா, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ரெண்டுமே வந்து கொஞ்சமாக கவர் ஆகிருக்கு. சரிங்களா, இது கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து டாபிக் வைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்.
நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.